1938ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்த ஜானகி 3 வயது முதலே முறையாக இசை பயிற்சி பெற்று பாடத் தொடங்கி 1956இல் அகில இந்திய வானொலி இசைப் போட்டியில் வென்று குடியரசுத் தலைவரிடம் பரிசு பெற்றார். 1957இல் விதியின் விளையாட்டு படத்தில் முதலாக பாடிய நிலையில் அந்த படம் வெளியாகவில்லை. 1962இல் வெளியான கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா பாடலில் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நாதஸ்வர இசையுடன் போட்டி போட்டு பாடி தென்னிந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் இந்த இசைக்குயில். வீர திருமகன் படத்தில் பாடாத பாட்டெல்லாம், ஆலயமணி படத்தில் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, பாதகாணிக்கை படத்தில் பூஜைக்கு வந்த மலரேவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி அந்த கால திரையிசை ரசிகர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தார். எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி தொடங்கி கே.வி. மகாதேவன், ஏ.எம். ராஜா, சங்கர் கணேஷ் என தொடர்ந்து இன்றைய அனிருத் வரை 6 தலைமுறை இசை ஜாம்பவான்களின் இசையிலும் ஜானகி பாடியுள்ளார். இளையராஜா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம், ஜானகி என மூவர் கூட்டணி 1980களில் எண்ணற்ற காவிய பாடல்களை தந்து தமிழ் ரசிகர்களின் காதல், பிரிவு, சோகம், மகிழ்ச்சி என வாழ்வின் அனைத்திலும் இரண்டர கலந்தது. இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளியில் 3 பாடல்களை பாடி அசத்தினார். 2 மலையாள படங்கள் மற்றும் இளையராஜாவின் இசையில் செந்தூரப்பூவே, இஞ்சி இடுப்பழகா பாடல்கள் என 4 முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். ஏ.ஆர். ரஹ்மானும் ஜானகியின் குரலை மிகச் சிறப்பாகவும் அதிகமாகவும் பயன்படுத்தி ரசிகர்களுக்கு இசை விருந்து படைத்தார். அவர் இசையமைத்த ஜென்டில்மேன், கிழக்குச் சீமையிலே, ஜோடி, சங்கமம், முதல்வன், உயிரே போன்ற படங்களின் பாடல்கள் மூலம் அடுத்த தலைமுறையையும் ஆட்கொண்டார். வேலையில்லா பட்டதாரி படத்தில் அனிருத் இசையில் ஜானகி பாடிய அம்மா அம்மா பாடலை பாடித்தான் இன்று அவருக்கு இசையஞ்சலி செலுத்துகிறது ஜென்சி தலைமுறை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 17 மொழிகளில் 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடிய ஜானகி தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்பட்டார். மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு ஜானகி இசையமைத்துள்ளார். 33 முறை பல்வேறு மாநிலங்களின் விருதுகளை பெற்றுள்ள அவருக்கு 2013இல் ஒன்றிய அரசின் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது 55 ஆண்டுகால அனுபவத்திற்கு தாமதமாக தரப்படுவதாக கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். ஜானகியின் ஒரே மகனான முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக்குறைவால் மைசூரில் காலமானதை அடுத்து மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் ஜானகி காலமானார்.